ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நமக்கு நெகட்டிவ்ல முடிஞ்சிருச்சு. பட் நிறைய செக்டர்ஸ் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்னு சொல்லிட்டு எதையுமே சொல்ல முடியாது. நான் சொல்றதும் பார்த்தீங்கன்னா எஃப் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஸ்டாக்ஸ்ல நேற்று நம்ம ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எடுத்திருந்தோம். அதுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அது பாசிட்டிவ்ல தான் முடியும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்டாக 0.38% வந்து பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. பட் நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டெக்னிக்கல் அனலிசிஸோட கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு. ஸோ அந்த மார்க்கெட் ட்ரெண்டு வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டோன்ட் வெயிட் ஃபார் ஸ்டாப் லாஸ் ஹிட். நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம டார்கெட் என்ன, வி ஹவ் டு அவாய்ட் மேக்ஸிமம் லாஸ் ஆகுது இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நம்ம லாஸை வந்து மினிமைஸ் பண்ணணும், நம்ம ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு 1,00,000 மேலே வந்து இந்த மாதத்துலேயே வந்து நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹெவி ரிஸ்க் வந்து எடுக்கிறது இல்லை இந்த மாதம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். தேவையில்லாத ரிஸ்க் அவாய்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் நான் சொல்கிறது, நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணதையாவது சேவ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டாக் ஹோல்டிங் வச்சுருந்தேன், இன்க்ளூடிங் பேங்க் நிஃப்டி. ஸோ எல்லாமே மார்னிங் ஓப்பன் ஆனோடனே க்ரீனில் இருந்துச்சு. அடுத்து ஒரு 1 ஹவருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 1 ஹவருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நெகட்டிவ் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து மினிமம் லாஸில் ஒரு 20,000 ருபீஸ் வந்து நான் வந்து லாஸ் இன்னைக்கு. பட் க்ளோஸ் பண்ணிட்டேன் எல்லாமே. நான் வந்து மேக்ஸிமம் இந்த வீக் வந்து ட்ரேடை அவாய்ட் பண்ண போகிறேன். 2 ரீசன். ஒன்று பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எய்தர் ரேஞ்ச் பவுண்டில் கண்டினியூ ஆக போகுது, இல்லைன்னா டெஃபினட்டாக நமக்கு வந்து டவுன் சைடு தான் இருக்க போகுது. நான் வந்து அப்சைட் மூமெண்ட்டமை எதிர்பார்க்கல. அதுக்கு உண்டான ரீசனை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேவர். நீங்கள் வந்து டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஜெரோதால ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோட ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அலைஸ் ப்ளூவில் ஓப்பன் பண்ணாலும் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓப்பன் ஆன உடனே நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் இருக்கும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ்லையாவது இன்னைக்கு க்ளோஸ் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் கேண்டில் பார்த்தாவே நமக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு நெகட்டிவ் ப்ரெஷர் இருந்திருக்கு, செல்லிங் ப்ரெஷர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர் கேண்டில். ஸோ இந்த 1 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு ப்ரெஷர் இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விக் இருக்கு, அதுக்கு ஈக்குவலான பாடி இருக்கு. ஸோ 50-50. ஸோ எப்பவுமே ஒரு டாப்ல வந்து 50-50 சான்சஸ்ல இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் கேண்டில் வரும்போது நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த கேண்டில் விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் எந்த இதையுமே பார்க்கல. ஓகேங்களா? ஏன்னா இதில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து டிலே பண்ணல, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நெகட்டிவாக போகுது நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய லாஸை குறைச்சிட்டு தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டில், நெக்ஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஹேமர் பேட்டர்ன் இருந்திருக்கு. இந்த ஹேமர் கேண்டில் விழுந்தோடனே நிறைய பேருக்கு இப்போ கன்ஃபியூஸாக இருக்கும், மார்க்கெட்டில் வந்து பையிங் ப்ரெஷர் இருக்கா செல்லிங் ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக டவுன் சைடில் தான் போக சான்சஸ் அதிகம், ப்ராபபிலிட்டி அதிகம்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 40,000 கிராஸ் பண்ணி, அதாவது நான் பேங்க் நிஃப்டியில் பேசுகிறோம். ஸோ 40,000 வந்து கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு ஹியூஜ் செல்லிங் வந்துச்சு. ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 40,000 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் வேணும். எதர் எஃப்ஐஏ இல்லை டிஐஏ வந்து கொஞ்சம் ஹியூஜாக பை பண்ணணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து மக்கள்கிட்ட மாறணும். ஏன்னா நமக்கு குளோபல் கியூஸ் பார்க்கும்போதும் இல்லை மற்ற அதர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது. நீங்கள் யூடியூப்ல நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி ஹைக்கை வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால, அதாவது பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுனால மட்டும் இந்த இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு வராதுங்கிற மாதிரி நிறைய டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் மார்க்கெட்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்டை பண்ண போகுதுன்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 40,000 பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு ரவுண்ட் ஃபிகர் அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கிற ஒரு நம்பர் இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா
ஓகே. ஸோ 40,000 வந்து ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கும். பிளஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த மத்த நாள கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ரேலி மத்த நாளெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கு. பட் இந்த ஒரு 2, 3 நாளாவே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு செல்லிங் பிரஷர் வரல. மார்க்கெட்ல வரல. பட் எனிவே ஸோ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம். ஸோ இந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை வாட்ச் பண்றது. ஓகே, மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது. பிளஸ் பாத்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ ரெண்டுமே எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட் ஐடியல், ஜஸ்ட் வாட்ச் த மார்க்கெட். நீங்க வந்து சும்மா உட்காந்துருந்தா போதும், உங்க கேபிட்டல் பாதுகாக்கப்படும். பிளஸ் நீங்க ஆல்ரெடி ஏதாவது ஏர்ன் பண்ணியிருந்தா நீங்க வந்து அந்த ஏர்னிங்ஸை காப்பாத்திக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து லாஸ் பண்ணதான் சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேண்டில்ஸ் வந்து ரொம்ப ரேரா தான் ஃபார்ம் ஆகுது. அதுவும் பாத்தீங்கன்னா டாப்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேலி இருக்குது அப்படின்னா, நமக்கு ரேலி எப்படி போகும், இந்த மாதிரி ஒரு ரேலி போகுது இல்லையா, ஸோ அது ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்லோ டவுன் ஆகி அப்புறம் இப்போ கன்சல்டேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்லோவாக ட்ராப் ஆகி சடனாக எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சைடு ரேலி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர் டு அப் சைடு ரேலி. அப்போ நம்ம இங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா நமக்கு ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு, ஒரு அப் ரேலி இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் ஈவன், அதெல்லாம் ஒரு பிரேக் பாயிண்ட், பிரேக் டவுன் என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து கட் பண்ணி கீழே வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். பட் ஷார்ட் டேர்முக்கு நம்ம போயிட்டு பை, அதாவது புட் ஆப்ஷனை பை பண்ணலாமா இல்லை ஃபியூச்சர்ஸில் செல் பண்ணலாமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் நாட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இது வந்து ஒரு டெம்பரரி ரேலி தான். ஸோ இந்த டெம்பரரி ரேலியில் வந்து என்னைக்கு மறுபடியும் பையர்ஸ் வந்து ஜம்ப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா கீழே வர வர பையர்ஸ் வந்து பை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் கீழே வரும்போதெல்லாம் இவங்க பை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எப்போ சடனாக ரிவர்ஸ் ஆகும்னு தெரியாது. ஸோ பெட்டர் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறதே வந்து ஆல்வேஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? சரி, அப்போ நான் ட்ரேட் எடுக்கலாம் என்ன பண்ணலாம் அந்த டைம்ல அப்படிங்கிறத என்ன கேட்டா, ஸ்பெண்ட் யுவர் டைம் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ உங்கள் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. மார்க்கெட் வாட்ச் பண்ணுறதுனா நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து 1 hour ஒன்ஸ் இல்லை 2 hour ஒன்ஸ் வந்து வாட்ச் பண்ணால் போதுமானது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் வாட்ச் பண்ணுறதுனால என்னன்னா, நம்மள அறியாமே நம்மளே டெம்ட் ஆகிடுவோம். ஓ மேலே போதே, ஓ கீழே போதே, இங்கே ட்ரேட் எடுக்கலாமே, அங்கே ட்ரேட் எடுக்கலாமேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் 1 or 2 hours ஒன்ஸ் மட்டும் செக் பண்ணிட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ நல்ல நல்ல புக்ஸ் நிறைய கிடைக்குது மார்க்கெட்டில். நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன புக்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்னோட டெலிகிராம் குரூப்பில் அதை ஷேர் பண்ணுறேன். முடிஞ்சால் நீங்கள் அதை போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த புக்ஸை வந்து நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு. ஸோ நான் எதுவும் ஹோல்ட் பண்ணலை, எந்த இன்ட்ராடே பண்ணுறதாகவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் 3 daysக்கு, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 3 daysக்கு நமக்கு ஒரு வீக்லி கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும். அந்த வீக்லி கேண்டிலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். மீன்வைல் நல்ல ஸ்டாக்ஸ் மூமெண்டம் கொடுக்குற ஸ்டாக்ஸை மட்டும் வாட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ட்ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்ச விஷயங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே.